இந்த ஈகோன்னு வார்த்தைய கேட்டிருக்கீங்க பாருங்க. அது ஒரே வார்த்தை தான். ஆனா, அதில 3 டைப்பான ஈகோ இருக்கு. ஒண்ணு வந்து குட் ஈகோ. இன்னொன்னு வந்து பேட் ஈகோ. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஈகோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த குட் ஈகோ, பேட் ஈகோ பத்தி இன்னொரு சிறப்பான வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ, இந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலயே சூப்பரு, சூப்பருக்கு மேல சூப்பர். ஸோ, சில பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட வந்து விஷயம் இருக்குதோ இல்லையோ, தங்கள வந்து சூப்பர்லேட்டிவா காமிச்சுக்குவாங்க. பட் இது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஆட்டிட்யூட் தான். அதாவது என்னன்னா, நம்ம வந்து யாருக்கும் சளைச்சவங்க இல்ல அப்படின்னு காமிக்கிற அந்த ஆட்டிட்யூட் வந்து நல்லது தான். ஆனா, இந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தலையில வந்து கனம் வந்துரும். நான் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அப்படிங்கிறது ஒரு வகை. எனக்கு மேல எவனும் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் ஈகோ. இந்த சூப்பர் ஈகோ உள்ள ஆட்கள் கூட நம்ம எப்போதுமே பேசி ஜெயிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமாச்சே. நம்ம எத சொன்னாலும், "இதான் எனக்கு தெரியுமாச்சே" அப்படின்னு இந்த காமெடியில வர மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த சூப்பர் ஈகோ பீப்பிள் கிட்ட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட சூப்பர் ஈகோ பீப்பிளா இருப்பாங்க. அதாவது சூப்பர்லேட்டிவா இருப்பாங்க. ஸோ இவங்கள உடனே நம்ம கட் பண்ணி எறிஞ்சிட முடியுமா? ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களாவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம எப்படி இவங்கள கையாள்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்கிறது தான் நல்ல வழி. ஏன்னா, நீங்க எது சொன்னாலும் அவங்க வந்து அத ஏத்துக்க போறதில்ல. நீங்க எது சொன்னாலும் அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி காட்டிக்குவாங்க. அவங்க சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சில விஷயங்கள திணிக்கிறதுக்கும் வருவாங்க. காரணம் அவங்க வந்து சூப்பர்லேட்டிவ். கடவுளுக்கு மேல அப்படிங்கிற திங்கிங் உள்ளவங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து 2 வகையான லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து எப்போதுமே கத்துக்கலாம். "நீ சொல்றது சரிதான்ப்பா. நான் அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுறேன்ப்பா." அப்படிங்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு கம்முனு இருந்துக்கிறது. திடீர்னு "ஏன்டா நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா?" அப்படின்னா, புரியுது, புரியுது. நான் ஏதாவது புரியலன்னா உன்னைய நான் கேட்டுக்கிறேன்." அப்படின்ட்டு அந்த நேரத்தில அந்த சிச்சுவேஷன வந்து அப்படியே டிசால்வ் பண்ணி தனியாட்ட பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த சூப்பர் ஈகோ ஆளுகள பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க அவங்களா மட்டுமாவே தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து தவிர்க்காம அவங்களோட நட்பு பாராட்டுறதுக்கு சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசின் அல்லது எஸ் சார் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் மெடிசின். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.